வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாமாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி நான் சில அட்டூழியம் பண்ணினேன். அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கையில் பாதியில் வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வந்து புதுசாக யாராவது சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிகிட்ருக்கிறேன். வெங்காயம் உரிக்கிறேன். எதுக்கு? பிரியாணி வேணும். ஏய், இது என்னது? சோறு. அது என்னது? அது வந்து காய் முடிஞ்சு. காய் முடிஞ்சு. சாம்பார் தான் கூட்டு அப்படி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிற? அது சூடு பண்ணி காலையில் சாப்பிட்டேன். சரி, நீ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு சரி மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வரணும்ல நாங்கள் உங்களுக்கு. வாங்கிட்டாங்க போய். ஏய், இத்தனை யோசிச்சுட்டு எதுக்கு பிரியா தேவையில்லாத வேலை? வாங்கிட்டோம். அது மணி பாரு, மணி 8 ஆகுச்சு. சரி, பிரியாணி செய்யல, கிரேவி செய்யலாம். வாங்கிட்டாங்க. கிரேவி மட்டும் செஞ்சு அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து காலையில் தோசைக்கு ஊற்றிக்கலாம். ஏன்டி தனியாக பண்ணுற? எனக்கு வேணும். என்னங்க நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணுவேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். அது நேரம் கண்ட நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியும். மணி 8 தானே ஆச்சு, 10 ஆச்சு. போங்க. சிக்கன் கடை பூட்டிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற பிரியா. நீங்கள் விளாக் எடுத்தீங்கனாலும் நான் கேட்பேன், நீங்கள் விளாக் எடுக்கலினாலும் நான் கேட்பேன். எனக்கு தேவை இப்போ சிக்கன் வேணும். எவ்வளோ நாள் ஆச்சு? ஏய், சிக்கன் பொறுப்பாரு எல்லாம் ஸ்டைக்கு, சிக்கன் கிடையாது. நேத்தே ரத்து பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நேத்தே ரத்து பண்ணிட்டாங்க. போய் யார் அவனுங்களை ரத்து பண்ண சொன்னது? பண்ண வேண்டிய இன்னைக்கு தான் ரத்து. இன்னைக்கு தான் 31 தேதி. இன்னைக்கு தான் ஸ்ட்ரைக்கு. சரி, ஸ்ட்ரைக்கையே ரத்து பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கே கிடையாது முதல்ல. சரி, நான் போய் பார்க்குறேன். இருந்தால் வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா இல்லைப்பா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னங்க இது வம்பா போச்சு? பையன் வயிற்றுல இருக்கீல, அதை தின்னு இதை தின்னு திங்க மாட்டேன். ஆமாம், பையனுக்கு சேராது பிரியா. இந்நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டேனா? எனக்கு எதுவுமே வேண்டாம். சரி 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 சரி, வாங்கிட்டு வரேன். கோப்படாத வாங்கிட்டு வரேன். காசு மட்டும் கொடு, ஒரு 1000 ரூபா கொடு. அப்புறம் கறி கிடைக்கிற ஓசில் கொடுப்பாளோ ஆளை பாரு. காசோவாமா இப்போ ஓசிலியா கொடுப்பேன். பின்ன கறி கடை கரெக்டாக போய் ஓசிலியா கேட்க முடியும்? 1/2 கிலோ கறி கொடு. அப்போனா உன்கிட்ட காசு இல்லைன்னா எனக்கு கறி கிடையாது. நீ கறி கிடையாது. லூஸ் மாதிரி பேச. காசு வருது. காசு அப்புறம் கறி மட்டும் எங்கிறது கேட்டேன். நான் மட்டும் அப்படி பாக்கெட்டில் டெய்லி 100 ரூபா செலவு கொடுத்து விட்றவ. வாரத்துக்கு கொடுக்குறதே 200 ரூபாவா? இல்லை உண்மையிலே என்கிட்ட காசு இல்லை. அப்போ பேசாமல் வெங்காயத்தை அப்படியே எடுத்து உள்ளே வச்சு போட்டு. சரி பரவாயில்ல, 4 வெங்காயம் தானே தூக்கி எறிஞ்சிட்டு போ. இப்போ மட்டும் எங்கே இருந்துச்சு காசு? இல்லை, இப்போ எங்கே காசு இருந்துச்சு சொல்லு. இப்போ எங்கே இருந்துச்சு காசு? நீ சொல்கிறது ஆர்டர் போட்டியா? அதுக்கு முன்னாடி காசு கேள்வி. அது வந்து எடுத்து கொடுத்தேன் மதியானம். தலைவை சும்மா தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் பொறுக்கிட்டு வர்றேன். தலையெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க, அதை கேட்டு வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, காசு கொடுத்தேன்னா போயிட்டார். இல்லைன்னு இல்லை. சரி, அவள் தேடி எடுத்து கொடுக்கட்டுங்க. சரிங்களா? நம்ம போய் டிவி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வச்சு தக்காளி கட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து தம்பி வந்து எழுதுகிறான். அதனால் இந்த வேலை பாதியோட நிறுத்தமடையுது. சாப்பாடு வந்து கொஞ்சம் இருக்குது, குழம்பு இருக்குது. பிரியாணி பண்ண போகிறேன்னா இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ண போகிறேன்னா இல்லை கிரேவி பண்ண போகிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து கிரேவிங்ஸ் வந்து பிரியாணி மேலே தான் இருக்குது. பிரியாணி பண்ணுறோம், சாப்பிட்றோம். ரொம்ப நாள் கழித்து என்னன்னு தெரில, பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸ்பைசி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்ய போகிறேன். பிரியாணி தான் செய்கிறேன், கிரேவி இல்லை. திடீர்னு தோணுச்சு. அதனால் வந்து நேற்றே தோணுச்சு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொன்னேன். இன்றைக்கி எடுத்துறேன்னு சொன்னார், மறந்துட்டார். வேலை இருந்தனால மறந்துட்டார். சரி, தம்பி வந்து அழுகுறான். மாமா வந்தோடனே இந்த விளாக் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?
எடுத்துகிட்டு வந்தாச்சா? புதினா தானே கேட்டேன். ஆமாம். என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். சிக்கனு புதினா முட்டை வாங்கிட்டு வந்தேன். அப்போ நீ முட்டை பாப்பா ஒரு நிமிஷம் இங்கே கொண்டு பாப்பா இப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. வாங்க கூடாது ஒரு நிமிஷம். சரிம்மா. அதாவது ஒரு விஷயம் இங்கே வாங்க. இங்கே இப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளாக கேட்குறேன் 10 ரூபா பான்ஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. பான்ஸ் முடிஞ்சு போய் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. இருந்ததை வந்து அப்படியே வெட்டி தான் யூஸ் பண்ணேன். கடைசியாக சுத்தமாக முடிஞ்சிருச்சு. போடுறதுக்கு க்ரீமே இல்லை என்கிட்ட. சொல்லி சலிச்சாச்சு, வாங்கலை. வரட்டும். இங்கே வாங்க ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? சிக்கனா? நீங்கள் கிளம்பையில் என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? ஐயோ என்ன தையோ பான்ஸு மூஞ்சி பேரு. சரி காலையில் வாங்கிட்டேன். எப்பே அந்த சைடு அவங்க ரத்த கிடைக்கும். இருங்க ஒரு நிமிஷம் அந்த இதே தொடச்சிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக சரியா, நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். டெய்லி இதைத்தான் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த மூஞ்சிக்கு அந்த ஒன்றைத்தான் போடுறேன். அதை கூட சப்புன்னு அரைஞ்சிடும். சரி வேலைப்பார், மணி போய் 8:30 நீங்கள் வாங்கிட்டு வந்தது லேட்டு, அதுக்கு நானே என்ன பண்ணுறது? 8 மணிக்கு சொன்னால் 8:30 தான் வாங்கிட்டு வர முடியும். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே ரெடி பண்ணலாம். அட புதினா சொல்ல எருமை மாடே, கொத்துமல்லி சொன்னேன். கேட்டனால இல்லையா புதினாவோ கொத்தமல்லி என்ன நான் வாங்கிட்டு வந்துட்டு கேட்டா திருப்பியுமா போவீங்க? மெண்டலு. எனக்கு தெரியாது, நான் கொத்தமல்லி இருந்தால் தான் நான் செய்வேன். செய்யவே வேண்டாம், விட்டுருங்க. என்ன வேண்டாம். ஐயோ என்னத்த பொண்ணு. சரி இருங்க, முதல்ல இதில் கொஞ்சம் அரைக்கணும். அரைச்சிட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுட்டு புதினா வந்து கிள்ளிட்டு இருக்கேன். சார் வந்து கேமராமேன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கீழே டவுன் ஆயிட்டாரு. கேமராமேன் வந்து இன்னைக்கு வரல. இப்போ கேமராமேன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கா. ஆட்டாத பாப்பா, நீ ஒரு நல்ல கேமராமேனா எப்படி வருவே? அவ்வளவுதான். அப்படி பாட்டி ஆட்ட கை நடுக்க கூடாது, கை நடுக்குது நேரா பாட்டி. கட் பண்ணிட்டேன். என்ன சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கற? சமைக்கப்ப என்னமோ மஞ்சள் கலரில் போடுற. மஞ்சள் கலர் பாடுறா. நெய் தான். நெய் பிடிக்காதுன்னு ஆனால் கரண்டி அள்ளி ஊத்துற. பிரியாணிக்கு நெய் போடாம எனக்கு அப்போ வீட்டு காசுன்னு நினச்சியா? அள்ளி அப்படியே அப்படி இத்தனை நெய் பூ அப்படி சொட்ட ஊற்றிட்டு கிடக்குற. அம்மா வீட்டில் இருந்து வந்ததுதான். அப்படியா? எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்ததுதான். எங்கள் அப்பா வீட்டு காசு தான். அப்படியா? ஓ திருத்தம். சரி, இருந்தாலும் அதுக்காக இப்படி அள்ளி கொட்டுறது இல்லை. ஓஹோ கொஞ்சூண்டு போட்டேன். என்னத்தினி கொஞ்சோண்டு போட்ட? என்ன பிரியாணி அப்புறம் வேற என்ன? பிரியாணி கொஞ்சமா சிக்கன் கிரேவி எடுத்துச்சு. கொஞ்சோண்டு ஆளுக்கு 2 விருந்தா? சாப்பாடு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை. எந்த கோழி முட்டை? நாட்டுக்கோழி முட்டையா? நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை செஞ்சிடணும். மணி நீ செஞ்சு முடிக்க மணி 10 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நம்ம அங்கே மாடி வீட்டில் இருக்கீல சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடுமா சொல்றியா? அட மெண்டலே இல்லை இல்லைங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு வரையில திடீர்னு சாப்பிடும் போது இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிடுவேன். ஞாபகம் இருக்கா? 11 12 சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. நாங்கள் அப்போல்லாம் வந்து வீடியோ போடலைங்க. இப்போன்னு கிடையாது, அப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பிரியாணி தோணுச்சுன்னா நைட்டு வேலையை முடிச்சு போகும்போது எடுத்து போயிடுவோம். எவ்வளோ மணியாக இருந்தாலும் சரி, 10 மணி இந்த மாதிரி இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போயிடுவோம், செய்வோம். மணக்குதா தங்கம்? இல்லை ஃபேன் போட்டுக்கோ. அது யார் அந்த இது ஜூஸ் பேப்பர் எடுத்து சாப்பிட்டது? நாங்கள் 2 பேர் தான். அதை கட்டி வைக்கிறதுக்கு யார் வருவா? என் பிள்ளையோட அப்பன். உன் புருஷனா? உன் புருஷனுக்கு வேறு வேலையே இல்லையா?
நீங்கள் தின்னுட்டு போட்டு போவீங்க, அதை எடுத்து கட்டி வச்சுட்டு உட்காந்து எங்களுக்கு வேலையா? அப்புறம் எதையாவது எடுக்கிறத ஒழுங்காக வைக்கிறீங்களா அம்மாளும் மகளும்? நீங்கள் உடனே நான் இதுக்கு கடைக்கு போக சொல்லி அனுப்புனேன்னா நீங்கள் கடைக்கு கிளம்பிட்டீங்களா? அதுக்குள்ள அவன் அழுதான், நான் வெங்காயம் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து இப்போ நீங்க எதுவுமே வந்து ஓப்பனா வச்சதே இல்லை. இருடி, அடுத்த வீடியோ எடுக்கும் போது நீ தின்னுபிட்டு அப்படியே வீசிட்டு போயிருப்பில்ல, அதை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கெல்லாம் அந்த எங்க பரம்பரைக்கு அந்த இது கிடையாது. இதை நான் வந்து இந்த மாதிரி கவர்ல போட்டு கட்டி வைக்கிறேங்களா, இவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அந்த பேக்கெட்டு தூக்கி அப்படியே இந்த டப்பாக்குள்ள போட்டுருவாரு. டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம்ல. முடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே வச்சுக்கிறீங்க. சரி சரி, அந்த மஞ்சள் கலர்ல பையில சர்க்கரை யாருக்கு எடுத்து வச்சது? மஞ்சக்கை இப்போ எறும்பி சாப்பிட்டு போகிறதுக்கா? பெரிய அப்படியே தாராள பிறப்பு. அப்போனா வீட்டில் கொஞ்சம் தூவி விடு எல்லா பக்கமும். எறும்பு வந்துருச்சுன்னு கூட எறும்பு சாப்பீஸ் தேய்க்கிறவ உடனே எறும்புக்கு மறுபடியும் தாராள மனசு. யாரை நம்ம சொல்கிற? எங்கள் வீடு முழுக்க செவுறு முழுக்க எறும்பு சாப்பீஸ் பூசியிருப்பாளுங்க. ஒரு எறும்பை பார்த்தோம்னா 40 ஓடு போடுவோம் அந்த இடத்துல. கரப்பாம்பு எறும்புக்கெல்லாம் போடல, நான் ஒன்றும் உடனே கரப்பாம்பூச்சிக்கு போட்டேன்ட்டுருவா. அதுவும் உயிர் தானே? அது ஒன்று என்ன உனக்கு கடிக்குதா? மேலே அப்படியே குறுக்குறுன்னு ஊர், அவ்வளோதான். அப்படியே மெது அப்படி காலக்கில கரப்பாம்பூச்சி. நீ நாட்டுக்கு ஒன்று நல்லா சொல்லலாம். அவங்கவுங்க அதாவது என்ன சொல்லுவாங்களே, சுய கட்டுப்பாடு இருந்தாவே நாடு நல்லா இருக்கும். ஆமாம், அவங்கவுங்க சுயமாக அவங்கவுங்களுக்குரியது அவங்கவுங்க செஞ்சாவே போதும். இல்லை, நம்ம குடும்பம் கரெக்டாக போகுதுன்னா மற்றது எல்லாம் கரெக்டாக போகும். தன் சுய கட்டுப்பாடு இருந்தாவே நாட்டில் எந்த தவறு நடக்காது. சரியா? யார் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவங்க தான் எடுத்துக்குவாங்க. நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே அதை வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க. அப்படி நம்ம சொல்லி தான் ஒருத்தர் திருந்துறணும் அப்படின்னா அவங்க பெற்றவங்க சொல்லாத விடவா நம்ம சொல்ல போகிறோம்? நீ எல்லாம் திருந்துற மாதிரி இருந்தால் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுருந்துருப்பேல. சும்மா இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இப்பெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா ஏதோ வீட்டுக்கு வந்தா என்னை அழுகா அப்படி கோர்த்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு தெரியுங்களா? கோர்த்து உள்ள உண்மை தான் சொல்கிறேன். நான் பெற்ற கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிறேன். சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்து இப்போ சொல்ல ஆள் கிடச்சா ஒப்பிச்சிட வேண்டியதேன். என்ன முறை அங்கே பார்த்துக்கிட்டு கருகுது பாரு. ஐயோ, சீரியல் வேற போகுது. இப்போ வேற பிரியாணி செய்கிறேன்டா. முத்துவா? முத்து அங்க பிரதட்சணை பண்ணுறாராமா. சரி, அங்க பிரதட்சணைங்கிற அடி பிரதட்சணை நீ பார்த்துட்ட, நான் பார்க்கலையே. பிரியாணி அரிசி இல்லை, நீ குறையிலேயே தான் செய்கிறேன். ஆமாம், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என்ன அரிசியில் நீங்கள் சாப்பாடு செய்வீங்கன்னு. குருணை அரிசி சிஸ்டர். குருணை நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அது தாளிச்சு சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, பிரியாணிக்கு எல்லாம் சூப்பராக. ஆனால் நாங்கள் அதை அதிகமாக செய்ய மாட்டோம், சோறு தான் செய்வோம். நம்ம அப்படி தாளிச்சு சாப்பாடு, தக்காளி சாப்பாடுங்கிறா. புளி சாப்பாடு, லெமன் புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு நல்லா இருக்கும். தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்கும். பூர்ணிக்கு ஒன் டைம் செஞ்சப்போ அந்த வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சப்போ சொன்னேன், குருணை அரிசி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் பிரியாணி பண்ணி பண்ணல, சூப்பராக இருக்கு. சரி, நீ செஞ்சுட்டு கூப்பிட்டு நான் அது வரை கொஞ்சம் சீரியல் பார்க்குறேன். என்ன முறைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒன்று சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு. பாப்பா அது நீ கொண்டு வா. அம்மா கொண்டு. நான் சொல்லட்டுமா? இருங்க, நான் காமிப்பேன். இல்லை, நான் சொல்கிறேன். சரிங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பென்லீபேவோட மிட்டாய். சரி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ஒரு டேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னு ஆல்பென்லீபே வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ். எனக்கு அதோட ஸ்மெல்லே பிடிக்காது. இது என் பிள்ளை அப்படின்னு வந்து நிரூபிச்சிருச்சு. என்ன அப்படின்னா ஆல்பென்லீபே எனக்கு இதோட ஸ்மெல்லு ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், இதோட குச்சி மிட்டாயும் பிடிக்கும். இதில் வந்து இன்னொன்று இருக்கும் தெரியுங்களா, நம்ம தனி பாக்கெட்டா ஸ்கூல் படிக்கும். அதுல வந்து இப்படி இருக்கும், ஒயிட்டும் பிரவுன் கலர் கலந்த மாதிரி நல்லா தின்னு ஓட்டு மேலே வாயில் துப்பிடுவேன். சத்தியமா எனக்கு பிடிக்காது. ஆல்பென்லீபேலயே இன்னொரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த பிங்க் கலரும். ப்ரமோஷன் பண்றியா? இல்ல ப்ரொமோஷன்லாம் தப்பா நினைக்காதீங்க. அவன்லாம் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பானா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காது, யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்.
முட்டாய் எல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படின்னு கிடையாது, எல்லாரும் முட்டாய் பிடிக்கும்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு முட்டாய் ஒருத்தர் டேஸ்ட்டு பிடிக்காது எனக்கு. இப்போ 5 ஸ்டார் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ஏன் பிடிக்காது? எனக்கும் பிடிக்காது. அதே மாதிரி சரி, நீ சமைச்சிட்டு கூப்பிடு, நான் வர்றேன். சரி அம்மா, ரெடி ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன இப்போ குக்கர் விசிலே அடங்கலை, எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்? பசிக்குதா? ஏய், ஒரு இடத்துல நில்லு. தம்பிக்கு பசிக்குதாமா? பிரியாணி வேணுமா? பிரியாணி வேணுமா? இருடா கொண்டு வரேன். இன்னும் விசில் அடங்கல. சீக்கிரம் கொண்டு வாமா. ரெடி பண்ணி மணி 9:30 போகுது. அவ்வளோதான் முடிஞ்சு. நினைக்கிட்டு தண்ணி விட்டா வேலை முடியும். பிரியாணி விசில் வந்துருச்சா? என்ன செஞ்சு கிரேவி? ஓ, லைட்டாக ஓ, ரெண்டாக பிரிச்சுக்கிட்டியா? ஃபோன் வந்துருச்சா அதுக்குள்ளே? சரி, என்னம்மா பண்ணுறேன்? மணி என்ன தெரியுமா? 10:10 போகுது. 9:45. அவ்வளோதான், ரெடி. ஒரு நாள் தான் லேட்டாக சாப்பிட்றீங்க. எப்படி ஜீரணமாகும்னு நான் கேட்குறேன். அப்ப சாப்பிடாத, போய் படுத்துக்கோ. பசிக்கு. இல்ல பரவாயில்ல. அந்த பையன் தூங்குறான். பசிக்குமே. பரவாயில்ல, சுடுதண்ணி குடிச்சு போடு. இல்ல சுடுதண்ணி குடிச்சா ரொம்ப பசிக்குடி, வயிறு காலி ஆயிடும். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. சரி, அப்ப எனக்கு பூஸ்ட் ஆத்தி ஒரு முட்டை பரோட்டா போட்டு கொடுப்போம், நான் போய் சாப்பிடுறேன். பரோட்டாக்கு நானே எங்க போகிறது? எனக்கு பரோட்டா வாங்கிக்கலாம். நீயாவது சிக்கன் எடுத்து எனக்கு ஒரு 2 பரோட்டா வாங்கி கொடுத்தா சந்தோஷம். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு பரோட்டா சாப்பிட்டு. எப்படி திங்கிறேன்னு வாங்கி கூட தின்னு காமிக்கிறேன். அது இந்த கொத்து பரோட்டா கொஞ்சம் கிரேவி அடிச்சுட்டு செய்யுங்க. அது நான் வாங்கின கொத்து பரோட்டா வாங்கி பாய் தின்னேன். கொஞ்சம் பரோட்டா ஒரு வாய் தின்னு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை கோயிலில் அந்த கடையில் உட்காந்து சாப்பிடும்போது வாங்கி திங்கிறேன். என்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்ருப்பேன். எனக்கு பரோட்டாவே பிடிக்காது. பரோட்டாவா அது பிரியாணி பரோட்டா வேணும் அவளுக்கு. பிரியாணி விட்டு பரோட்டா போயிட்டா. வாங்க தங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது பிரியாணி ரெடி. தம் போடணுமோ? போடுறதுனா போடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். இல்லை, கொலன்னு இருக்கு, தம் போடு. வீட்டு பிரியாணி இப்படி சாப்பிட்டா நல்லா. ஐயோ, இது தயிர் வாங்கல. ஐயோ பரவாயில்ல சாமி, இப்போல்லாம் எது இல்லைனாலும் பரவாயில்ல. நீ முதல்ல சோத்தை கூட பசிக்குது எங்களுக்கு. முதல்ல சோறு இருக்கா? ஒயிட் ரைஸ் இருக்கா? இல்லையே, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு கொஞ்சம். சரி, இப்போ வாங்க சாப்பிடலாம். ஏன்னா எனக்கு ஒயிட் ரைஸோட சிக்கன் கிரேவி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொடுத்துரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை ரெடி. தள்ளி நில்லுங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். மணி 10 முடிச்சுக்கலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் 9:45 தான். அப்போ 9:30 தான் சொன்னேன். 9:45 செஞ்சாச்சு. இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது வந்து அன்டைம் கிடையாது. நாங்கள் முன்னாடி சாப்பிடுவோம் தெரியுங்களா, அதுதான் அன்டைம். நீங்கள் வந்து அன்டைமில் சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட் இருந்துச்சு 1 மணிக்கு வந்து எனக்கு டிரைவ் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. போகல. நம்ம எப்போ போனாலும் நியூ இயருக்கு நைட் நம்ம 2 வெளியில் போயிட்டுலேமா? நம்ம 2 பேரும் போனோமா? அப்புறம் யாருமா போனா? அவளையும் தூக்கி வச்சுட்டால போனா? போனோம்ல. அது ரைடு கிடையாதுமா, அதெல்லாம் ரைடே கிடையாது. இவரு ரைடெல்லாம் கூட்டிட்டு போல. எப்படி தெரியுங்களா, நம்ம பக்கத்துல இருக்கிற மளிகை கடை முக்கு இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு. சரி ஒரே நிமிஷம் மட்டும். அதை வந்து நீ நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புதுசுல நீ சொல்லியிருக்கணும். 1க்கு 2 பெற்றதுக்கு அப்புறம் அதை தனியாக விட்டு போட்டு எப்படி நம்ம போக முடியும்? முடியாது இல்லை. அப்போ அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிடணும். அந்த மாதிரி ஒரு ஆசை. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஆசை இருந்து நிறைவேற்ற முடியாமல் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை டாடா.